ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் தலைவலி வர காரணம் என்ன, தலையில் அடிக்கடி நீர் கோக்க காரணம் என்ன, இதை எப்படி வீட்டில் உள்ள பொருட்கள் வைத்து சரி செய்யலாம், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். வாங்க பார்க்கலாம். தலை குளித்த பின் தலையை சரியாக துவட்டாமல் இருப்பதாலும், வியர்வை சேர்வதாலும், மழை மற்றும் பனியில் நனைவதாலும் தலையில் நீர் கோர்க்க அதிக வாய்ப்பு உண்டு. இதனால் மூக்கடைப்பு, தலைவலி, இருமல், சளி போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனை மிக எளிமையான முறையில் வீட்டில் உள்ள பொருட்கள் வைத்தே குணப்படுத்தலாம். ஆனால் தலையில் நீர் கோர்த்து கொள்வதால் மூளைக்கு செல்லும் நரம்புகள் பாதிக்க அதிக வாய்ப்பு உள்ளது. எனவே அடிக்கடி தலையில் நீர் கோர்க்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் புகை மற்றும் காற்று மாசடைந்த இடங்களில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்க வேண்டும். மழை மற்றும் பனிக்காலங்களில் இருசக்கர வாகனங்களிலோ அல்லது பேருந்தின் ஜன்னல் ஓரத்திலோ உட்கார்ந்து சென்றால் தலையில் நீர் கோர்த்து தலைவலி ஏற்படும். அடிக்கடி இதேபோல் தோன்றினால் தாடையில் இருந்து மூளைக்கு செல்லும் நரம்பு பாதிக்கப்பட்டு தலைவலி, மூக்கடைப்பு, வாய் கோணலாக போதல், இரு கண்களின் புருவமும் கீழே இறங்குதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதனை தடுக்க சில எளிய டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். தனியா விதைகளை அரைத்து பற்று போட்டால் நீர் கோர்த்தல் முற்றிலுமாக இறங்கிவிடும். அடுத்து தண்ணீரில் மல்லி விதை, மிளகு, மஞ்சத்தூள், சுக்கு பொடி ஆகியவற்றை கொதிக்க வைத்து அந்த தண்ணீர் சுண்டியதும் இந்த தண்ணீரை நனைத்து ஒத்தடம் கொடுத்தால் கோர்த்துள்ள நீர் இறங்கிவிடும். அடுத்து சுடு தண்ணீரில் வேப்பிலை, புதினா, துளசி, கற்பூரவள்ளி இலைகளை போட்டு ஆவி பிடித்தால் தலைபாரம் குறைந்து நீர் இறங்கிவிடும். அடுத்து கொதிக்கும் நீரில் நுணா இலை, நொச்சி இலை, அருகம்புல் இலை போட்டு வேதி பிடித்தால் தலையில் கோர்த்துள்ள நீர் வடியும். அடிக்கடி தலைவலி ஏற்பட காரணம் நீங்கள் அதிக வெயிலில் சுற்றினாலும் தலைவலி ஏற்படும், அல்லது உடம்பில் நீர்ச்சத்து இல்லாமல் இருந்தாலும் உடல் வறண்டு போய் தலைவலி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதேபோல் அடிக்கடி ஆவி பிடிக்கவே கூடாது. ஆவி பிடிப்பதால் அதில் வரும் வெப்பம் நம்ம சுவாசிக்கும் போது அது உணவு குழாய் மூலமாக வயிற்றுனுள் செல்வதால் வயிறு வலியை ஏற்படுத்தும். எனவே அடிக்கடி ஆவி பிடிக்கவும் கூடாது. நன்றி.